ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் பாதுகாபியாம் நமோ நம. சர்வகுருப்யோ நமோ நம. ஓம் மகாகணபதியே நமோ நம. ஓம் மகாசரஸ்வத்தியை நமோ நம. ஓம் வள்ளி தேவசனாம்பா சமேத சுப்பிரமணிய சுவாமினே நமோ நம. இது ஒரு புண்ணியமான காலம். உத்தராயணத்திலிருந்து ஆரம்பித்து சிவராத்திரி வரைக்கும் ரொம்ப விசேஷமான நேரங்கள். என்னை பற்றி எனக்கு தெரிந்த தகவல்களை சொல்ல வேண்டும் என்று தான் இந்த பதிவு. ஜனவரி மாதம் 16ஆம் தேதி அன்று உத்தராயண புண்ணிய காலத்திலிருந்து பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி வரை வட இந்தியாவிலே பிரயாக் க்ஷேத்திரத்திலே மகா கும்பு நடக்கிறது. இந்த மகா கும்பு என்பது 144 வருஷத்திற்கு பிறகு இப்பொழுது நடக்கிறது. இது பல ஆயிரம் வருடங்களாக உலகில் நடந்து வருகிறது. இதனை நம் ரிஷிகள், முன்னோர்கள், சித்தர்கள், யோகிகள் அவர்கள் எல்லோரும் ஆரம்ப காலத்திலேயே இதனை நன்றாக தெரிந்து கொண்டு பிரயாகராஜில் விசேஷமாக ஸ்நானம் செய்துவிட்டு சாதனைகளெல்லாம் செய்வார்கள். எல்லா சாதனைகளுக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும். நம்மை பொறுத்தவரை அங்கு போக முடியவிட்டாலும் இங்கு இருந்து கொண்டே காலையிலே சூரியன் உதயமாவதற்கு முன்னால், சூரியன் உதயமாவதற்கு பின்னால் 30 நிமிடங்கள் தியானம், யோகம், ஸ்லோகங்கள் சொல்வது, பக்தி பாடல்கள் பாடுவது, ஆலயங்களுக்கு செல்வது போன்ற விசேஷமான புண்ணியமான செயல்களை செய்து வந்தால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் குறைந்து நல்லவைகள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி சூரியன் மறைவதற்கு முன்னால் சில நிமிடங்கள் தியானம், யோகம், பக்தி எல்லாம் செய்ய வேண்டும். இந்த சாந்திரமான கணக்கிலே சந்திரனை வைத்து தான் மாதங்களே சொல்வார்கள். தை மாதம் வருகிற அமாவாசை ரொம்ப விசேஷம். சந்திரன் சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவிலே வருகிறார். ஒரே கோட்டிலே இருக்கிறார்கள். சந்திரன் ஒரு பாகம் சூரியனை நோக்கி இருக்கும், மிகுந்த ஒளியாக இருக்கும். மற்றொரு பாகம் சூரியனின் மறைவினால் பூமியை நோக்கி இருக்கும், அது இருட்டாக இருக்கும். அதைத்தான் அமாவாசை என்று நாம் சொல்கிறோம். இந்த அமாவாசை என்று பித்ருக்களுக்கு பூஜை செய்வது ரொம்ப விசேஷம். அதை எல்லோரும் செய்கிறோம். பித்ரு பூஜைக்கு பிறகு தெய்வங்களை ஆராதனை செய்வதும் ரொம்ப விசேஷம். புண்ணிய ஆறுகளிலே நீராடுவது, சமுத்திரத்திலே நீராடுவது, இவைகளெல்லாம் மிகுந்த நல்ல பலனை தரும். இந்த அமாவாசைக்கு பிறகு வருகின்ற நாட்கள் எல்லாமே மிக உயர்ந்த நாட்கள் தான். அமாவாசை என்று பேசாமல் இருப்பது நல்லது. இந்திரியங்களை அடக்கி இருப்பது நல்லது. இந்திரியங்களை அடக்கி பேசாமல் இருந்து பரம்பொருளை நினைத்து கொண்டிருந்தால் பரம்பொருளின் அருளினாலே நமக்கு எல்லா நல்லவைகளும் நடக்கும். இந்த அமாவாசைக்கு பிறகு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி அன்று குந்த சதுர்த்தி என்று சொல்கிறார்கள். அந்த குந்த சதுர்த்தி பிள்ளையாருக்கு ரொம்ப விசேஷமான நாள். அன்று மகாகணபதியை நன்றாக பூஜை செய்ய வேண்டும். வாசனை உள்ள மல்லிப்பூவால் அவருக்கு அர்ச்சனை செய்தால் நல்லது. அதே மாதிரி அன்று எள்ளையும் உபயோகப்படுத்துகிறார்கள். பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி அன்று வசந்த பஞ்சமி அன்று திருமணம் போன்ற சுபமான விசேஷங்கள்லாம் செய்வது மிகுந்த நல்லது. அந்த வசந்த பஞ்சமி அன்று மகாசக்தி சரஸ்வதியாக அவதாரம் செய்தார் என்று சொல்கிறார்கள்.
சரஸ்வதியாக காட்சி கொடுத்திருக்கிறார். அந்த நாளிலே திருமணம் போன்ற எல்லா சுபமான நிகழ்ச்சிகளெல்லாம் ஆரம்பிக்கலாம். அன்று கர்நாடக சங்கீதம், நாட்டியம் இவைகளெல்லாம் கற்றுக்கொள்வதை ஆரம்பிப்பது மிக நல்லது. அதற்கு பிறகு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி அன்று தைப்பூசம் வருகிறது. தைப்பூசத்திலே உலகம் முழுவதும் முருகனை நன்றாக வணங்குகிறார்கள். காவடி எடுப்பார்கள், அலகு குத்தி கொள்வார்கள். அன்று முருகனை வழிபடுவது மிக நல்லது. அதற்கு பிறகு பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி அன்று மகா சிவராத்திரி வருகிறது. மகா சிவராத்திரி என்று எல்லோரும் கண் விழித்து சிவபெருமானை வணங்கினால் மிகவும் நல்லது. அன்றுதான் சிவபெருமான் உலகில் எல்லா இடத்திலும் சிவலிங்கமாக சுயம்புவாக தோன்றினார் என்று சொல்வார்கள். அந்த சிவராத்திரி அன்று மிகுந்த பக்தியுடன் சிவபெருமானை வணங்கி நாம் இருந்தால் நமக்கு மிகவும் நல்லதாகவே அமையும். எல்லா ஆலயங்களிலும் அபிஷேகம் செய்வார்கள், 6 கால பூஜை செய்வார்கள் அல்லது 4 கால பூஜை செய்வார்கள். பெரிய மண்டபங்களிலே சிவனுக்கு அபிஷேகம் செய்வார்கள். அதற்கு திரவியங்களை எல்லாம் கொண்டு போய் கொடுத்தாலே நமக்கு மிகுந்த நல்லது. நாமும் நம் வீட்டிலே சிவனை நன்றாக நினைத்து கொண்டு வீட்டிலே சிவலிங்கம் இருந்தால் சிவனுக்கு அபிஷேகம் செய்யலாம். அப்படி செய்தால் நம் வம்சத்தில் பல 100 முன்னாடி இருந்தவர்கள் மோட்சத்தை அடைகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறது. இந்த மாதிரி தை அமாவாசையிலும் இருந்து நிறைய புண்ணிய காலங்கள்லாம் வருகிறது. இவளையெல்லாம் நாம் உபயோகப்படுத்தி கொண்டு நம் வாழ்க்கையில் மேன்மை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு. ஸ்வஸ்தி பிரஜாபி பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேன மகீம் மகீசாக கோபிராமணேபியோ சுவமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து காயேன வாச்சா மனசா இந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருத்தே சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி.